සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය. මක් නිසාද දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මෙබඳු වන්ගේය. ලූක් 18 වන පරිච්ඡේදය 16 වනි පදය. ලදරුවන් මෙන් මේ පණිවිඩය අසන්න. යේසුස් වහන්සේ එක්තරා තැනකදී දරුවන් උන්වහන්සේ වෙත ඒම වළක්වන්න එපා කියනවා. එයට හේතුව තමයි උන්වහන්සේ පෙන්වා දෙනවා මෙන්න මේ කුඩා දරුවන්ට තමයි ස්වර්ග රාජ්‍ය අයිති කියලා. මන්ද ඔබ දන්නවද දරුවන් තුල බොහෝ විශේෂ කාරණාවල් තිබෙනවා. උදාහරණ කිහිපයක් විදියට ඔවුන් ඉක්මනටම සමාව දෙනවා. ඉක්මනට දේවල් අමතක කරනවා. ඔවුන් අසීමිතව කීකරු වෙනවා. යටහත්කම තිබෙනවා දරුවන් තුල. ඉතින් දෙවියන් වහන්සේ මෙන්න මේ අනර්ගමත් ගුණාංගවලට බොහෝම ආස කරනවා. ඒ නිසා උන්වහන්සේ පෙන්වා දෙනවා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අයිති මෙන්න මෙවැනි අය ගැන කියලා. ඉතින් අද දවසේ අපේ ජීවිතේ කුඩා දරුවෙකුගෙන් හරි අපිට ගන්න තිබෙනවා නම් ආදර්ශයක්. මෙන්න මේ කාරණාව ඉක්මනටම සමාව දීම, අමතක කිරීම, ප්‍රේම කිරීම, රටහත් වීම, කීකරුකම වැනි දේවල් ඔබගේ ජීවිතේ ඔබ හදාගන්න. එවිට ඔබත් උන්වහන්සේගේ රාජ්‍යයේ අයිතිකරුවෙකු වෙනවා. ஜேசு பிஹிட்டாய். இன்றைய தேவ வசனம் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது. லூக்கா 18 அதிகாரம் 16 வசனம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. சிறு பிள்ளைகள் பல நல்ல குணங்களை வச்சிருப்பாங்க. அவங்க எளிமையாக இருப்பாங்க. சில நேரங்களை கோபப்பட்டா கூட கொஞ்ச நேரத்திலேயே அதை மறந்துட்டு மீண்டும் அன்பாக பழகுவாங்க. அவர்களுடைய தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் வியக்க வைக்கதாக இருக்கும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த குணங்கள் இருக்கான்னு நாங்கள் ஆராய்ச்சி பார்ப்போம். நாங்கள் மற்றவர்களிடம் ஏற்பட்ட காயங்கள், தேவையில்லாத கோபங்களை நீண்ட நாள் மனதில் வைத்துக்கொண்டு மன்னிக்க முடியாம இருக்கமா, சில வேளை கீழ்ப்படிதல் தன்மை இல்லாம நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. எனவே இன்று முதல் சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும் எளிமையான இருதயத்தோட வாழ நாங்கள் பழகிக்கொள்வோம். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.